வீட்டில் ஏதோ கால்படி அரைப்படி அரிசி இருந்தா அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கி புருஷன் பிள்ளைகளுக்கு போட்டுட்டு இந்த தாய்மார்கள்லாம் நிம்மதியாக இருந்தாங்க. வழியக்க கொண்டு வந்து பெண்களுக்கு கடன் கொடுக்குறோங்கிற பேரில் மகளிர் மன்றம் சுய உதவி குழு வச்சிங்கன்னா நீங்கள் எல்லாம் கோடீஸ்வரர் ஆகிடலாம், நாட்டில் நீங்களும் ஏழ்மை இல்லாமல் இருந்துடலாம்னு பெண்களுக்கு கடன் கொடுக்குறேன்னு கொடுத்துவிட்டு காலையில் பொழுது விடியும்னா வீட்டு வாசலில் உட்காந்துருக்காங்க. பதறுதுக பொம்பளை பிள்ளைங்க. அதுலேயும் கடனை நமக்கு எடுக்கிறது இல்லை, வேற ஆளுக்காக வாங்கி கொடுத்துட்டு கட்டலைன்னா பெரும்பாடு பட வேண்டியிருக்கு. கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். நான் கேட்குறேன், குழுவில் இருக்க எல்லாரும் கடன் கட்டி முடிச்சிட்டோம்ல, கடன் கட்டி முடிச்சுட்டா வேண்டான்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்டேங்கிறேன், வாங்கி தான் ஆகணும்னு பிடிவாதம் பண்ணுறான். கேட்டு பாருங்க, கடன் கட்டியாச்சா எங்களுக்கு வேண்டாம்னா விட மாட்டேங்கிறேன். நிம்மதியாக இருக்கணும் தானே, விடணும்ல, அதான மரியாதை. இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை, நீங்கள் வாங்கி தான் ஆகணும், வாங்கினா தான் எல்லாருக்கும் கொடுக்க முடியும். யாராவது ஒருத்த வாங்கலைனாலும் 10 பேருக்கு இல்லை. எவ்வளோ கட்டாயப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் நியாயமா? என்னடா சிந்தனை இது, என்ன சட்டம் அது, என்ன தெரியுமில்ல? இங்கே பிரச்சனை பிள்ளையும் கிள்ளி விடுறது, தொட்டிலையும் ஆட்டிக்கிறது, இதான் இங்கே நடக்குது.